தப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அமலும் போச்சு. அப்ப நம்ம செய்யறதா சரி, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எல்லாம் ஹஜ்ஜை எல்லாம் முடிச்சாச்சு, ஈரம் ஆட முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தவக்கண்டு ஹஜ்ஜுக்கு போயாச்சு. சுருக்கமான முறையில இப்ப வந்துருவோம். போய் அங்க என்ன செய்யறான், காபத்துல்லாவை முதல்ல பார்க்கிற துவா 3 துவாக்கள் கபுலாகும். காபத்துல்லாவை பார்த்த உடனே கேட்கிற துவா 3 துவாக்கள் கபுலாகும். அதைத்தான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்கும் போதே ஒட்டுமொத்தமா கேட்டுருங்க. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் உன்னிடம் கேட்கிறனோ அனைத்தையும் கபுலாக்கி கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வக்கீனா அதாபன்னார். 2 துவா முடிஞ்சிருச்சா? 3வது துவா, யா அல்லாஹ் எனக்கு சிறந்த மௌத்தை கொடு. இந்த 3 நம்மளுக்கு முக்கியம் தானே. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த காபத்துல்லாவை பார்த்த உடனே கேட்கிற துவா நம்மளுக்கு துவா யாரும் வராது. அவன் இப்ப சொல்லிட்டு போகலாம். அதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன வரும்? அழுகதான் வரும். கண்கள் கண்ணீர் மறைஞ்சு அந்த காபத்துல்லா அப்படியே ஒரு மாதிரி மறைகிற மாதிரி இருக்கும். அந்த கண்ணுக்குள்ள நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கருப்பை வச்சிருக்கிற காரணம் என்ன? காபா உன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் கண்ணு வெள்ளை விழிக்குள்ள கருப்பு விழி எல்லாம் வச்சிருக்கானே. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் அந்த காபத்துல்லாவை கண்டு ரசிக்கும் போது நம்ம ஓதுற துவா, எப்போதும் ஓதுற பள்ளிகள்ல ஓதுற துவா தான். இப்போ மதரசாக்குள்ள வரையில நம்ம ஓதிக்கிட்டு வந்திருப்போம் இல்லையா? அல்லாஹ் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹி அல்லாஹ் மௌஃபிர்லி துனூபி. யாருக்காவது தெரியுமா? இப்ப வரையில ஓதிட்டு வந்தோம்லே அதேமா வப்தஹலி அவ்வாப ரஹ்மத்திக்க, அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நான் நுழைகிறேன், ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மீது உண்டாகட்டும். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து உன் அருள்வாசலை திறந்து விடுவாயாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு நம்ம சொல்லி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னத்து மாதிரி